Hi friends, welcome back to Birla's Parve. ஒரு அழகான ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க உட்கார்ந்திருக்கோம் அப்படினா சென்னையில காசிமேட்ல உட்கார்ந்திருக்கோம். சூப்பரான சீனிக் அப்படினு சொல்லலாம். சோ இந்த சீனிக்கை மேட்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு கார், ஒரு SUV வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. சோ நம்ம கூட இன்னைக்கு MGயோட Aster 2024 மாடல் தான் இப்போ நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த காரை கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணலாம். டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிரில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு செலஸ்டியல் கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. MGயோட யூஷுவலான ஒரு கிரில் பேட்டர்ன் தான். ஒரு மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நடுவில் பெருசாக MGயோட பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. ஒரு ஸ்டன்னிங்கான மேசிவான ஒரு லுக் வந்து இந்த கிரில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ஹெட்லைட் வந்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டரில் எல்இடியில் வந்து உங்களுக்கு சிங்கிள் டூமாவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஐ திங்க் இதில் கார்னரிங் லேம்ப் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ சிங்கிள் டூம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு DRLமே வந்து நமக்கு இங்கே இருக்கிற நமக்கு பார்க்க முடியுது. கீழே தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாக் லேம்பும் அதுலேயே வந்து ஒரு கார்னரிங் லேம்பும் ஹாலஜனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஏர் டேம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஹனிகாம் ஃபினிஷில் உங்களுக்கு இருக்குது. உள்ளே இருக்கிற விஷயம் பெருசாக எதுவும் வெளியில் தெரியலை. ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலுமே வந்து உங்களுக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ரேடார் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் லெவல் 2 ADAS வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இண்டஸ்ட்ரியில் காமனாக இந்த லெவல் 2ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இதில் ரொம்ப நீட்டாகவே கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டிரைவ் பண்ணும்போதே நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி மேலே வந்து ஒரு கேமராவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இந்த ரேடார் அண்ட் கேமராவோட காம்போவில் தான் இந்த ADASோட கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்டரில் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னா சாவி ப்ரோ அப்படிங்கிறதுல அந்த 4 சிலிண்டரோட காம்போ தான் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கு. NA தான் வந்து இது. அப்போ இதோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 110 PS வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். 144 Nm டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. ஸோ அப்போது RPM அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6400 RPMல அந்த டார்க் வந்து உங்களுக்கு அட்டைன் ஆகும். இப்போ கியர் பாக்ஸ் அப்படின்னு இந்த இன்ஜின் காம்போவில் பார்க்கும்போது ஒரு 5 ஸ்பீட் மேனுவலும் CVTயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட இன்னொரு இன்ஜின் காம்போ அதுதான் வந்து 1.3 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் காம்போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ பவர்னு பார்த்தோம்னா ஒரு 140 PS வந்து பவர் டெலிவரி பண்ணோம். 220 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. ஸோ கியர் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 ஸ்பீட் 80 காம்போல வந்து வரும். அப்போ இந்த டர்போ இருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பியாக வந்து இந்த ஆஸ்ட்ரா ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். பட் இந்த NA அப்படிங்கிறது பவர் ஒரு மாதிரி லீனியரான ஒரு பவர் தான். அதை நம்ம டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டெமோவாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஈஸி சர்வீசபிலிட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் நடந்துருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. உள்ளேயுமே வந்து ஒரு நல்ல ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் லுக் வந்து ஓரளவுக்கு SUV அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிராஸ் ஓவரோட ஃபீல் தான் வந்து உங்களுக்கு சைடில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கிளாடிங் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ORVM வந்து ஒரு எலக்ட்ரானிக்கலி ஃபோல்டபுளாகவே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு 360 டிகிரிக்குரிய இங்கே கேமராவுமே உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்க்குரிய வார்னிங்குமே வந்து இங்கே ஒரு லைட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மிச்சப்படி மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. பட் இருந்தால் கூட ஒரு மெட்டலில் தான் வந்து உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து இங்கே ஷோல்டர் லைனில் ட்ராவலர் நம்மளால் பார்க்க முடியுது. ஹேண்டில் வந்து ஒரு ஃபுல் குரோம் பாடி கலரில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்புமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்வஸ்ட் சென்சாருமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஹைட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 208 mm வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த குவார்டர் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீலில் ஷார்ப்பாக இங்கே வந்து முடிகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அந்த குவார்டர் கிளாஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட ஸோ உள்ள DLO அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பிரைட்டாக இருக்குது. இந்த விண்டோ வந்து ஒரு நல்ல ஒய்டராக இருக்கிறதுனால உள்ள ஒரு பிரைட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. டெயில் போர்ஷன் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு மேசிவாக ஒரு பெரிய காரோட
ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெயில் லேம்ப் வந்து எல்இடியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாலஜனில் இண்டிகேட்டரும் ரிவர்ஸுக்கும் ஒரு லேம்ப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே எம்ஜியோட ஒரு பெரிய பேட்ச் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்குமே இதுதான் ஹேண்டிலாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்குது. ZS அப்படிங்கிற ஒரு பேட்ச். ZSங்கிறது இந்த வெஹிக்கிள் குளோபலில் அதோட நேமே வந்து ZS தான். இங்கே தான் ஆஸ்டர் அப்படின்னு சொல்லி நேமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடாஸ் அப்படிங்கிற பேட்ச்மே இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு இதில் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே நம்ம கொடுத்துருக்கிறது தெரியுது. அதே மாதிரி கீழே வந்து ஸ்கர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ரியரோட விண்ட்ஷீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபாகர் லைன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி வைப்பருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ளூயிட் டிஸ்பென்சருமே வந்து இங்கே உள்ளே தான் இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸ்பாய்லர் வந்து சின்னதாக ஒரு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெனாரமிக் சன்ரூஃப்மே வந்து இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ளே வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ காருக்கு உள்ளே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்த உடனே அந்த ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அதை ரைட் ஃப்ரம் கம்ப்ளீட் பிளாஸ்டிக்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து நிறைய சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரப்பர் ஃபினிஷ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதிலே ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கிறதும் இங்கே நமக்கு க்ளீனாக தெரியுது. அதே மாதிரி இந்த தீம் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கார் வந்து எக்ஸ்டீரியர் ரெட்டாக இருக்கிறதுனால ஐ திங்க் இந்த ரெட்டோட தீம் வந்து உங்களுக்கு இது கிடைக்கிது. ஸோ ஒரு மல்டிபிள் ஸ்டெப்ஸாக வந்து இருக்குது. நடுவில் வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷில் வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். பட் அதுவுமே வந்து ஒரு நல்ல லுக் வந்து கொடுக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக ஏசியோட வெண்ட் இருக்குது. ஸோ ஏசியோட த்ரோ அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு ஓரளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்குது. பட் ரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு த்ரோ வந்து பத்தலை அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே டச் ஸ்க்ரீன்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் கீழே பட்டன்லேயும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் வந்து ஒரு 10.2 இன்ச்சஸில் வந்து இந்த டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல குவாலிட்டியாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட குவாலிட்டியும் நீங்கள் பார்க்கலாம். த கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கிளாரிட்டி வந்து இருக்குது. பட் இந்த ரியர் பார்க்கும்போது இந்த லைசன்ஸ் பிளேட்டு கூட கொஞ்சம் தெரிகிற மாதிரி மறைக்கிற மாதிரியும் இருக்குது. அதை கொஞ்சம் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்கலாம். அடாப்டிவாகவே வந்து உங்களுக்கு கைட்லைனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2Dயோட டேரக்ஷன் உங்களால் இதில் சேஞ்ச் பண்ண முடியும். பட் டச் பண்ணி இதை ரொட்டேட்லாம் நம்மளால் பண்ண முடியல. 2D ஆர் 3Dயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஸோ இங்கே நம்ம டச் பண்ணும்போது அந்த டைரக்ஷன் மாறுது. கொஞ்சம் அங்கங்கே பிக்சலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ மிச்சப்படி ஒரு நீட்டான ஒரு டிஸ்பிளே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இங்கே அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இருக்குது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. தனியாக வந்துருச்சு. அதை இதில் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்கன்னா இது சேஃபாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது. இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிற ஒரு யூஎஸ்பி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து CVT தான். அதுக்குரிய கியர் நாப்மே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பவர் பிரேக் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஆட்டோமேட்டிக் ஹில் ஹோல்டுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சுற்றி வந்து இந்த கலரையே வந்து இங்கே மேட்ச் பண்ணி இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீல்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கோ பாசஞ்சருக்கு பிடிச்சிக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஹேண்டிலும் சேர்ந்து இதில் இன்டெகிரேட் ஆகிருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு கையில் இதையும் ஒரு கையில் கிராப் ஹேண்ட்லேயும் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக அவங்க சேஃபாக உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே வந்து க்யூட்டாக ஒரு பையன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு AI எனேபிள்டு ரோபோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வாய்ஸ் எனேபிளாகவே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது அழகாக திரும்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இங்கே மேலே வந்து IRBM பவரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஆட்டோ டிமோபிளாகவே உங்களுக்கு அதில் கிடைக்கிது. இந்த ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த லெதருமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நடுவில் MGயோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இந்த கிளஸ்டரோட கண்ட்ரோல் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஆடாஸோட ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை தனியாகவே ஒரு நாபாகவே இங்கே கொடுத்து அதோட கண்ட்ரோல்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது. க்ரூஸோட கண்ட்ரோல்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இங்கேயே வந்து உங்களுக்கு இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் இருக்குது. ரைட் சைடில் தான் வந்து வைப்பரோட கண்ட்ரோல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நடுவில் ஐ திங்க் 7 இன்ச்சில் ஒரு பெரிய TFT டிஸ்பிளே வந்து ஒரு மல்டி கலர்லேயே நமக்கு அதில் கிடைக்கிது. லெஃப்ட் சைடில் வந்து ஃபியூலோட கேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட்
ரைட் சைடில் அந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் ஆர்பிஎம்மும் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெனாரமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே 2 பட்டன் தனித்தனியாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிளைண்டரை மட்டும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தனியாக இந்த மாதிரி பிளைண்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பிளைண்டர் வந்து ஃபுல் லென்த்துக்கு கூட உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். பட் இந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்படி ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ப்ராடராக இருக்குது. என்னோட சைஸுக்கு எனக்கும் மீறி எக்ஸஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வென்டிலேட்டட் சீட்ஸாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 சீட்டுமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டடாக கிடைக்கிது. ஸோ அதுவும் ஒரு நல்ல த்ரோ வந்து உங்களுக்கு இருக்குது. அதோட ஆப்ரேஷனுமே வந்து பெருசாக உங்களுக்கு நாய்ஸியாக இல்லை. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே நல்ல ஹைட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலு, கரெக்டான ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. இந்த ஆம்ரெஸ்ட் ஆனால் மூவபிளாக இல்லை. மூவபிளாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓப்பன் பண்ணோன்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கிடைக்குது. இங்கே 2 கப் ஹோல்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'8". அதே மாதிரி காலை நீட்டுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக நம்மளால் டக்கின் பண்ணிக்க முடியுது. அப்போ லெக் ரூம் வந்து டெஃபினெட்லி ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும். இந்த அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இந்த சீட்டோட விட்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். 6 ஃபீட்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அவங்க உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த அண்டத்தைங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ 5'8"க்கு இவ்வளோ இருக்குது. பட் 6'2" வரைக்கும் கூட நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களால் உட்கார முடியும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ 3 பேர் உட்கார முடியுமானா டெஃபினட்டாக உட்காரலாம். நல்ல ஒய்டரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாகவே வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு 3 பேருக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னா ஏசிங்கிறது கொஞ்சம் சரியாக த்ரோ இல்லை. இங்கே நமக்கு ரியரில் ஏசி வெண்ட் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் த்ரோ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும். பட் இப்போ ஒரு பீக் சம்மரு பயங்கர ஹீட் வந்து நமக்கு வெளியில் இருக்குது. இந்த ஹீட்டுக்கு எனக்கு சஃபிஷியண்ட்டாக இங்கே இல்லை. இங்கே சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒன்று வந்து சி போர்ட்டாகவும் இன்னொன்று நார்மல் போர்ட்டாகவும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இங்கே ஒரு ரீடிங்கில் லேம்ப்மே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியுது. இங்கிட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் உங்களுக்கு கிடைக்கிது. கொலாப்சபிளாகவே வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இருக்குது. ஸோ உட்கார்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டு, நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. டோர் பாக்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு கூட ஒரு பெரிய டோர் பாக்கெட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ இங்கிருந்து ஃப்ரண்ட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு பெனாரமிக் சன்ரூஃப் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரூமியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த MG Asterல என்னென்ன வேரியன்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் லோடடாகவே அந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஷைன் ஒரு வேரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் செலக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஷார்ப் ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து சாவி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று 4 சிலிண்டரில் இருக்கிற 1.5 லிட்டரில் இருக்கிற ஒரு இன்ஜினு, இன்னொன்று 3 சிலிண்டரில் இருக்கிற 1.3 லிட்டரில் இருக்கிற ஒரு இன்ஜின். ஸோ அது வந்து இந்த சாவி ப்ரோ அப்படிங்கிறதுல அந்த டர்போ காம்போவோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனுவல், சிவிடி, ஏடி இப்படின்னு 3 கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இந்த டர்போல தான் வந்து இந்த ஏடியோட கியர் பாக்ஸ் காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9.98 lakhsல இருந்து 17.8 lakhs வந்து எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ
இந்த எம்ஜியோட ஆஸ்டர் டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஓட்டுற வேரியன்ட் என்ன அப்படின்னா எண்ணெய் தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். சிவிடி கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு வேரியன்ட். அப்புறம் ஒரு 1.5 லிட்டரில் இருக்கிற ஒரு இன்ஜின் ஸ்பெக் தான் வந்து இது. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணலாம். ஸோ சிவிடி அப்படிங்கிறப்போ இந்த வீல் ஸ்பின்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுத்துருக்குறேன். அப்படி லீனியராக தான் வண்டி வந்து எந்திரிக்குது. பெருசாக அந்த வீல் ஸ்பின் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நல்லாவே வந்து ஒரு புல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கியரோட ஷிஃப்டிங்கே வந்து நடக்க போகுது. ஓகே, எஸ், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் வந்து பயங்கரமாக வந்து ரைஸ் ஆகுது. ஆனால் அவ்வளோ ரைஸ் ஆனதுக்கு ஒரு ஃப்ரண்ட்ல வந்து அந்த மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு நாய்ஸே உங்களால் நல்லா கேட்க முடியும். 5000 ஆர்பிஎம் வரைக்கும் வந்து போகுது. பட் வண்டி வந்து இப்போதான் 100 வந்து கிராஸ் ஆகுது. அப்போ அந்த கியரோட ஷிஃப்ட் அப்படிங்கிறத அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்ங்கிறது நமக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியலை. பட் இருந்தால் கூட அந்த ரொம்ப ரவ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி லைட்டாக இரிட்டேட்டிங்காக ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் NVH அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ரவ் இன்க்ரீஸ் ஆகும்போது நல்லாவே நம்ம கேபினுக்குள்ளே கேட்குது. வைப்ரேஷன் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து உங்களுக்கு இல்லை. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் காம்போ தான். அதனால மேபி வைப்ரேஷன் வந்து டெஃபினட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியலை. 3 சிலிண்டர் வித் டர்போவோட காம்போ வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 110 PS வந்து பவரும் 144 Nm டார்க்கும் வந்து இது உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அப்போ பவர் வந்து அக்ரெசிவான ஒரு பவர் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு லீனியரான பவர் தான். யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த MGSரோட NA வேரியன்ட் வந்து ஒரு மாதிரி ஷட்டிலான ஒரு பவர் தான் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும். இன்ஃபேக்ட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருந்தாலே லோயர் பேண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். பட் மிட் அண்ட் டாப்பும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சிவிடிலையுமே அந்த லோயர் பேண்ட் வந்து நம்மளால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் டாட்டில் கொடுத்தாலுமே நீங்கள் பாருங்கள் அந்த ரவ் போகுது. பட் நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக தான் வண்டியை டிரைவ் பண்ணுவீங்க. லைட் ஃபுட்டாக நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு கம்ஃபர்ட்டு, ரொம்ப ஸ்மூத்தராக வண்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த கார்ல வந்து ஒரு எஸ்யூவியோட கேரக்டர் வந்து இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெளியில பார்க்கும்போது இந்த கார் வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஃபீல் தான் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம டிரைவ் பண்ணும்போது சீட் வந்து ஓரளவுக்கு நல்லா அப்ரைட்டா இருக்கு. ஃப்ரண்டோட போனட் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது. அப்போ ரோடோட வியூ அப்படிங்கிறது எந்த பிளைண்ட் ஸ்பாட்டும் இல்லாம ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு விசிபிளாவே வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தா கூட அந்த ஒரு சின்ன எஸ்யூவியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். இன்டீரியரோட குவாலிட்டி எல்லாமே நல்ல ப்ரீமியமாவே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் இன்கேஸ் ஒரு யூடர்ன் போட்டால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டுக்கு வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கு. சிட்டிக்குள்ள ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த காரை வந்து நம்மளால டிரைவ் பண்ண முடியுது. சின்ன சின்ன பம்பும் சரி, ஈவன் பெரிய டிப்பில் நீங்கள் போனால் கூட ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு அது கிராஸ் பண்ணி போகுது. ஹைவேல ஒரு 120 130 போகும்போது அந்த ஒரு சாஃப்டான சஸ்பென்ஷன் அப்படிங்கிறப்போ அந்த சின்னதாக அந்த ஸ்டெபிலிட்டியோட மிஸ் ஆகிற ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஓவராலாக சிவிடியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த லோயர் பேண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகுது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் கொஞ்சம் நோஸ் டே வந்து நம்மளால எவிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியுது. பாடி ரோல் அப்படிங்கிற விஷயமுமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரியரில் உட்காந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சின்ன அந்த பாடி ரோல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது முக்கியமான காரணம் மேபி இந்த ஒரு சாஃப்டரான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 205 mm வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 205 mm அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக கீழே எந்த ஒரு பம்பில் கூட உங்களுக்கு தட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய மேடு போலனாலும் அசால்ட்டாக இது வந்து ஏறி இறங்குது. அப்போது இன்னொன்று MG ஆஸ்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும்போது கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஏறும். ஏன்னா லோயரோட பேண்ட் வந்து வீக்காக இருக்கிறனால அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த காரை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன ஹில்லெல்லாம் நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ அப்படி போகும்போது கூட
நாங்கள் ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹேர்பின் வெனில் மேபி இப்போ இந்த வீடியோவில் இந்த இடத்துல கூட நான் காமிக்கிறேன், அதுலலாம் ஏறும்போது லைட்டாக திணறி தான் மேலே ஏறுது இந்த எண்ணெய். பட் டர்போ அப்படிங்கிறது இந்த ஆஸ்டரில் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் அது உங்களுக்கு டாப் எண்ணில் மட்டும்தான் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வித்து ஏடியோட காம்போவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் மேனுவல் கியர் பாக்ஸில் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் டர்போவில் ஒன்லி ஏடி மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பெப்பியாக டிரைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் ஒரு லைட் ஃபுட்டாக தான் நான் ஓட்டுவேன், எனக்கு கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு இன்டீரியர் வந்து எனக்கு வேணும், ஒரு ப்ளசண்ட்டான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கார் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது. 5 ஸ்டார் ரேட் வாங்கின ஒரு கார். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம டோரில் அந்த தட் எஃபெக்ட்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். மெட்டலோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டீரியரோட பிளாஸ்டிக்ஸுமே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாகவே உங்களுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் வந்து ஒன்று இருக்குது, அது பக்கா வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். பிலோ 10 lakhsல எக்ஸோரூம் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அது வருது. ஸோ மிச்சப்படி மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி ஓட்டுனீங்க அப்படின்னா பிலோ 10 வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா ஹைவேல ஒரு 12 to 13 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிட்டியில் 10 அப்படிங்கிறது அதோட மைலேஜாக உங்களுக்கு இருக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த எம்ஜி ஆஸ்டர் பற்றி ஒரு கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்கேஸ் நீங்கள் எம்ஜி ஆஸ்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியனை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ தட் இந்த காரை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.